இந்த வீடியோ எதுக்குன்னா, நான் ஒரு 2 நாளுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தேன். ஒரு குரங்குக்கு அன்னாசி பழம் கொடுக்குற மாதிரி, ஒரு குரங்கு உணவளிக்கிற மாதிரி. அதுக்கு கீழே ஒரு அண்ணாச்சி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, காட்டு விலங்குகளுக்கு உணவளிப்பது தவறுன்னு. உங்கள் கமெண்ட் நான் ஏற்றுக்கிறேண்ணா, உண்மைதானா? ஆனால் என்னென்னா, காட்டு விலங்குகளுக்கு அது எந்த மாதிரி, எதனால் காட்டு விலங்குகளுக்கு உணவளிக்கிறது தவறுன்னா அதுக்கான விளக்கம் தான். நம்ம இப்போ காட்டு பாதைகள் இருக்குது பார்த்தீங்களா? காட்டு பாதைகள் இப்போது கன்னியாகுமரி மாவட்டம் பொறுத்த மட்டும் பேச்சுப்பாறையிலேருந்து கோதையார் போகிறது ஒரு காட்டு பாதை. அப்புறம் இங்கே பழனியிலேருந்து மூணாறு அது ஒரு காட்டுப்பாதை. இப்படி நிறைய காட்டுப்பாதை இருக்குது. அது காட்டுக்குள்ளோடி புகுந்து போகிறது. நம்ம என்ன சொல்கிறது, மொத்தமாக காட்டுக்குள்ளே தான் வண்டியிலே போகும். அதுக்குள்ளே போகும்போது விலங்குகளுக்கு உணவளிக்க விடாது. அது மிகப்பெரிய தவறு. ஆனால் இது நான் கொடுத்தது பார்த்திங்கன்னா, இது ஒரு ஊருக்குள்ளே வந்த விலங்கு. ஊருக்குள்ளே வர காரணம் என்னென்னா, காட்டை மனுஷன் அழிச்சிட்டான். போதிய உணவுகள் காட்டுகள் இல்லாததுனால தான் அந்த காட்டு விலங்குகள் ஊருக்குள்ளே வருது. ஏன்னா இறைவன் உலகத்தை எல்லா உயிர்களுக்காகவும் படைச்சான். ஆனால் மனுஷன் ஆக்கிரமிச்சிட்டான். இந்த மொத்த உலகத்தை மனுஷன் ஆக்கிரமிக்கிறான். அதனால காட்டு விலங்குகள் எல்லாம் உள்ள காட்டுகளை அழித்து காட்டு விலங்குகளுக்கு சாப்பிட வழி இல்லை, அதுக்கெல்லாம் ஊருக்குள்ளே வருது. அப்படி கொடுத்ததான் தவிர நான் காட்டுக்குள்ளே போய் கொடுக்கல. என்ன சொல்லலாம், காட்டு அந்த காட்டு சாலைகள் வழியாக நம்ம போகும்போது உணவளிக்க விடாது, தவறு. ஏன்னா இப்போ நம்ம காட்டு வழியாக போகும்போது நிறைய குரங்குகள் சாதாரணமாக காணப்படலாம். பாக்கி நிறைய விலங்குகள் நாம் பார்த்தது கிடையாது. ஆனால் குரங்குகள் நிறைய இருக்கும். காட்டு பாதையில் காத்திருக்கும், உணவு போடுவாங்களோ, உணவு தருவாங்கன்னு. இப்போ நம்ம ஒரு வெள்ளை காரில் போகிறோம், ஒரு நாள் வெள்ளை காரில் போய் உணவு கொடுக்குறோம். ஒரு நாள் ஏதோ நம்ம சாப்பிடும்போது கையில் பிஸ்கட்டோ பழமோ ஏதோ கொடுக்குறோம். அப்போ ஓடி வந்து சாப்பிட்டுட்டு மறுபடியும் இதே மாதிரி வெள்ளைக்காரு, அதுக்கு தெரியாது இல்லை நம்ம வெள்ளைக்காரம் அந்த காரம் ஒன்று வேறுன்னு. வெள்ளைக்காரை கண்டு வரோம், அது மறுபடியும் ஓடி வரும். இது அந்த கலர் கார் தான் நமக்கு சாப்பாடு கொடுப்பாங்கன்னு சொல்லி அங்கே ஓடி வரும்போது எதிரில் வர வாகனங்கள் கவனிக்காததுவா. அப்படி ஆக்சிடெண்ட் ஆகும், வண்டியில் அடிபடும். அது மாதிரி நீங்கள் இப்போ எதிர் சைடில் வேறு நிறைய குரங்குகள் இருக்கும். இந்த உங்கள் சைடில் கொஞ்சம் குரங்குகள் இருக்கும் காட்டு சாலையில், காட்டு வழியில். அப்போ நீங்கள் இங்கே உணவு கொடுக்குறத பார்த்துட்டு அந்த எதிர் சைடில் உள்ள குரங்குகள் ஓடி எதுவுமே கவனிக்காமல் ஓடி கிராஸ் ஆகி உங்ககிட்ட வரும். அப்போ கூட வேறு வண்டி ஸ்பீடாக வரும்போது காட்டு சாலைகளில் அடிபடும். காட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா என்ன சொல்லலாம், காட்டுக்குள்ளே ஒரு எல்லாத்தையும் போட்டிருப்பாங்க, வனவிலங்குகள் மறுகடக்கும் இடம், கிராசிங் ஏரியா, அனிமல் கிராசிங் ஏரியான்னு போட்டிருப்பாங்க. ஒரு ஸ்பீட் லிமிட் கொடுப்பாங்க, 30 கிலோமீட்டர் ஸ்பீடு. ஏன்னா ஒரு விலங்குகள் டக்குன்னு வந்தால் பிரேக் பிடிக்கிறதுக்கு அதுக்கு அந்த 30 ஸ்பீடு கொடுத்துருப்பாங்க. அதே நிறைய யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க, அது வேறு. அதனால காட்டு விலங்குகள் அந்த காட்டு பாதைகளில் இருக்கிற விலங்குகளுக்கு தான் நம்ம உணவளிக்க விடாது. அது இல்லாமல் நம்ம ஊருக்குள்ளே வர விலங்குகளுக்கு உணவளிக்கிறதுல எந்த தவறும் இல்லை. ஏன்னா அது காட்டில் ஒரு பொருட்கள் கிடைக்காம தான் இங்கே வருது, சாப்பிட ஒரு வழி இல்லாமல் தான் இங்கே வருது. நம்மளே இப்போ பாருங்க, நம்ம இப்போ என்ன சொல்லலாம், நம்ம இப்போ ஒரு நல்ல ஒரு வேலை கிடச்சா ஊரில் இருந்து பார்த்துட்டு போவோம். நல்ல சம்பளத்தோடு நல்ல வேலை கிடச்சா ஊரில் இருப்போம் நம்ம. ஆனால் என்ன எல்லாம் விட்டுட்டு வெளிநாடு வெளியூர்லாம் போகிற காரணம் என்ன, அங்கே நல்ல சம்பளம் கிடைக்குது. அதுக்கு அதே மாதிரி தான் காட்டு விலங்குகளும் காட்டுக்குள்ளே நல்ல போதிய ஒரு சாப்பாடு இல்லை. அது காட்டை மனுஷன் மொத்தம் நாசாக்கிட்டான். அதனால தான் அது ஊருக்குள்ளே வர்றது. இதே சேம் ப்ரொசீஜர் தான், இல்லை எந்த இதுவுமே இல்லை. அதனால ஊருக்குள்ளே வர விலங்குகளுக்கு உணவளிக்கிற எந்த தவறும் இல்லை. ஆனால் என்னை பொறுத்த மாதிரி தவறு இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் யானை புலி எல்லாம் வரும்போது உணவளிக்கும்போது அதுகளும் அந்த மாதிரி தான். என்ன பண்ணுறது, அதோட காடுகளில் போதிய உணவு இல்லாதெல்லாம் இங்கே வர்றது. அதுக்கெல்லாம் உணவளிக்கலாம், அவங்க கொடுக்குறாங்க. அந்த மாதிரி பெரிய விலங்குகள்லாம் வரும்போது கொடுக்குறவங்க இருக்கிறாங்க. பழம் கொடுப்பாங்க யானைகளுக்கெல்லாம் பழம். ஆனால் வளர்க்குற யானையை கொடுத்துருக்காங்க, காட்டு விலங்கு நான் பார்த்தது கிடையாது. ஆனால் குரங்குகளுக்கெல்லாம் கொடுக்குறாங்க, நான் கொடுத்து நிறைய பார்த்துருக்கேன். அந்த மாதிரி கொடுத்தது தான். அதனால் அந்த காட்டு சாலைகளில் போகிற வாகனத்தில் போய் நம்ம உணவளிக்கிறது தான் தவறு. இந்த மாதிரி ஊருக்குள்ளே வர விலங்குகளுக்கு உணவளிப்பதில் தவறில்லை என்பது என்னுடைய ஒரு கருத்து. தவறுகளே தான் இருந்தால் கீழே கமெண்டில் தெரியப்படுத்துங்க. நன்றி.